இந்த பதிவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா 35 வயதுக்கு மேலே 60 வயது வரை உள்ள பெண்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. என்ன சார் 35 டு 60 வயது 60 வயது பெண்களுக்கெல்லாம் ஒரு வரன் தேவையா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக கேளுங்க. தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்ஸில் யாருமே நீங்கள் தவறான இது பண்ண வேண்டாம். அதில் உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா என்கிட்ட எப்பவும் கேளுங்க. ரைட்டா? ரைட், ஓகே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா 35 வயது முதல் 60 வயது வரை உள்ள பெண்கள், கஷ்டப்படக்கூடிய பெண்கள் இருக்கிறீங்க என்ன. அப்போ உங்களுக்கு ஒரு 75,000 வரை பென்ஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, இப்போ நிறைய ஆண்கள் அவங்களுடைய கவர்மெண்ட்டில் வேலை பார்த்து அவங்களுடைய பென்ஷன்ஸ் நிறைய வருது. அப்போ அவங்களுக்கு மனைவி இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு கொடுப்பதற்கு ஆள் இல்லை, பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. அப்போ அவங்க அந்த பணத்தை மட்டும் ஒருத்தரெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு, நான் 2 லட்ச ரூபா மாதம் பென்ஷன் வாங்குகிறேன். அவர் என்ன 2 லட்ச ரூபா எப்படி வருது அப்படின்னா, அவருடைய பென்ஷன் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது. அவருடைய வீட்டம்மா இறந்து போச்சு, அந்த பென்ஷனும் வருது. அவர் வீடு சென்னை, கோயம்புத்தூர் எல்லா இடங்களையும் வாங்கி போட்டிருக்காரு. கவர்மெண்ட்டில் வேலை எங்கெங்கே போய் பார்க்குறாங்களோ அங்கங்கே ஒரு இடத்த வாங்கி போட்டிருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு 3 வருஷம் 5 வருஷம் அப்படியே அங்கங்கே வேலையை கொடுப்பாங்க. அப்போ அங்கங்கே வேலை பார்க்கும்போது அங்கங்கே இடத்த வாங்கி போட்டிருந்தாங்க. ஆனால் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம நினைப்பாங்க, அவருக்கு என்ன கவர்மெண்ட் சம்பளம், அங்கே போனால் தான் தெரியும். என்ன கவர்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே போனால் என்ன தெரியும், இன்றைக்கி தென்காசியில் வேலை பார்த்தா நாளைக்கு தூக்கி மெட்ராஸுக்கு மாற்றுவாங்க, அடுத்து தூக்கி நாகர்கோவிலுக்கு மாற்றுவாங்க, ஒரு ஊராக ஓடணும். என்ன இதுதான் உள்ள அவங்களுடைய எழுத்து தலைவிதி. ஆனால் கடைசி காலத்தில் பென்ஷன் ஒன்று இருக்குது. சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம், நிறைய ஆண்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பிறகு யாராவது ஒரு பெண்ணுக்கு என்னுடைய பென்ஷன் போகட்டுமே அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறாங்க. அதனால் நான் இதுவரையில் 60 வயதுக்கு மேல் உள்ள பெண்களுக்கு நிறைய முடித்து வச்சிருக்கிறேன். பெண்களுமே பென்ஷன் வாங்குறாங்க. என்கிட்டே ஒருத்தன் கேட்டாங்க, எனக்கு 62 வயசு ஆகுது, ஒரு 40 வயசு 50 வயசு இருந்தால் கூட சொல்லுங்கள், அவங்க என் கூட இருந்து எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்தாங்கன்னா என் பென்ஷனாவது அவங்களுக்கு கிடைக்கும் எனக்கு பின்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நான் இப்போ பென்ஷன் வாங்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு இந்த ஹெல்ப்பும் பண்ணுறேன். இதில் 2 விதம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் வேலை பார்த்து அவருடைய பென்ஷனை தான் வரக்கூடிய மனைவிக்கு கொடுக்க முடியும். இப்போ ஒரு பெண் இருக்கிறாங்க, என்கிட்ட ஒரு பெண், இன்னைக்கு நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அந்த பெண்கள் கணவனார் பென்ஷனை வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்க என்ன செய்ய முடியும்னா, அவங்க சட்டப்படி கல்யாணம் முடிச்சா அந்த பென்ஷன் நின்றும். அப்போ அவங்களுக்கும் ஒரு துணை வேணும் இல்லையா? அப்போ அதுதான் லிவிங் டுகெதர். அப்போ அவங்க யாராவது ஒரு ஆணை நான் சேர்த்து வாழ விரும்புகிறாங்க. அப்படியும் சில பெண்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இதை ஏன் சொல்கிறேன்னா, நிறையா பெண்களும் சரி ஆண்களும் சரி, இந்த நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் பேசும்போது, ஆணாக இருந்தால் என்ன சொல்கிறீங்க, சார் நான் எனக்கு ஒன்றுமே இல்லை சார், எல்லாமே என் பொண்டாட்டி அழிச்சிட்டா சார் அப்படின்னு சொல்லி நான் வீட்டோட மாப்பிள்ளையாக போகிறேன்றீங்க. வீட்டோட மாப்பிள்ளையாக போயிட்டு அவங்கள தொந்தரவு கொடுக்குறீங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க, சார் எனக்கு கடன் அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் உண்மையை மட்டும் பேசுங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எதையும் கொண்டு போகிறது கிடையாது. இருக்கிறத வச்சு மனநிறைவோடு போதும்னு வாழுங்க, சரிண்ணா? அதுவே ஒரு நல்ல வாழ்க்கை. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ கால்ஸ் வருது பார்த்தீங்களா? 200 கால் வரைக்கும் வருது. நான் ஃபோன் எடுக்கலாம், ஆஃபீஸுக்கு ஃபார்வர்ட் ஆகி அவங்களுக்கு போயிடும், அவங்க கால் பண்ணுவாங்க, அவங்க பேசுவாங்க. என்கிட்ட நீங்கள் பேசக்கூடிய விதங்கள் என்னென்னா, ஒரு 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் பேசினா பரவாயில்ல, ஃபோனை வைக்கவே விட மாட்டேங்கிறீங்க. அப்போ ஃபோனை எடுத்தால் நான் ஃபுல்லாக பேச வேண்டியதான் இருக்குது. அப்போ அப்படி பேசும்போது தான் ஒரு சில விஷயங்களை வீடியோவை நான் யூடியூப்பில் போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்படி போட்டால் தான் முடிக்க முடியும். குறை சொல்கிறதுக்காகலாம் போடலை. சரி மக்களே, இன்றைக்கி மறுமணம் தேவையான பெண்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக வைங்க. 35 வயதுக்கு மேல் 60 வயது வரை உள்ள பெண்கள், உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தேவையா, சந்தோஷமாக கடைசி காலத்தில் நிம்மதியாக இருக்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ஃபோட்டோ, உங்கள் ஆதார் கார்டு, இதே நான் 8012 இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க. உங்களுக்கு பட்டன் மூணு தான் இருக்கா, பக்கத்தில் ஒரு நம்பர் வாங்கி ஒரு யாராவது வாட்ஸ்அப் இருந்தாங்கன்னா என்னுடைய ஃபோட்டோ, என்னுடைய ஆதார் கார்டை இவருக்கு அனுப்புங்க. அதோட பேர், படிப்பு, வயது, வேலை, எந்த மாவட்டம், அதையும் எனக்கு ஒரு பேப்பரில் எழுதி அனுப்பிடுங்க.
உங்களுக்கான வரன் தருகிறேன். இந்த வீடியோவில் என்னுடைய விசிட்டிங் கார்டு உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். என்னுடைய ஸ்டேட்டஸில் என்னுடைய விசிட்டிங் கார்டு இருக்கும், அதில் நம்பர்கள் இருக்கும். சரிண்ணா, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, என்னுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஆனில் தான் இருக்கும். ஆனால் சில சமயம் எடுக்க முடியாத பட்சத்தில் வந்து ஆஃபீஸுக்கு போகும், ஃபார்வேர்ட் ஆகும். ஆஃபீஸ் வந்து 9 to 6 இந்த டேத்தில் அவங்க எடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு எதுவும் தேவை அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க, அதுலேயும் நான் பதில் தர்றேன். இப்போது ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உடனே முடிக்கணுமா, ஒன்றும் பிரச்சனை, என்னோடய அட்ரஸுக்கு வாங்க, ஆஃபீஸ்க்கு வாங்க, தங்குற வசதி எல்லாமே இருக்குது, இங்கேயே வாங்க, உடனே முடிச்சு தரேன். ஆனால் வரும்போது ஆதார் கார்டு கையில் கொண்டு வாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், யாரையும் ஏமாத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்க. தப்பு நம்ம செஞ்சோம்னா ஒரு நாளைக்கு வெளியே தெரியும். ஒரு பொய் என்னைக்கும் அந்த பொய் வெளியில் வந்தே தீரும். அதனால் பொய்யை மறைச்சி வைக்க முடியாது. முடிஞ்ச அளவில் உண்மையை சொல்லுங்கள், சரிங்களா? ரைட்டு. அதே மாதிரி கணவர் இறந்தால், மனைவி இறந்தால் இறந்த சர்டிஃபிகேட் கையில் வச்சுக்கோங்க. டைவர்ஸ் வாங்கினீங்கன்னா அந்த பேப்பரையும் கையில் வச்சுக்கோங்க, சரிங்களா? இதுதான் நண்பரே, எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு மறுபடியும் மறுவாழ்வு வருவதற்கு ஒரு நல்ல வழி இதில் மூலயமா கிடைக்கிறது. அதனால் லிவிங் டுகெதர், சேர்ந்து வாழ்வதற்கும் நான் வழிவகுக்கிறேன். நல்லா திருமணம் செய்து கடைசி காலங்களில் ஒருத்தருக்கு ஒரு அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் நீங்கள் வாழ்வதற்கும் நான் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறேன். நான் நல்லா ஹாப்பியாக இருக்கிறேன். நல்லா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆஃபீஸ் பெரிய அளவில் ஆஃபீஸ் போட்டிருக்கிறேன். வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் வேலையில் இருக்கிறேன், அதிகமான ஒர்க்கு. அப்புறம் ஃப்ரீயாக இருப்பேன். நீங்கள் என்னை பார்க்குறோம் அப்படின்னா டெய்லி அலுவலகத்துக்கு வரலாம். அடுத்தபடியாக நான் அடுத்த வாரத்திலிருந்து என்னுடைய அலுவலகத்தில் 100 பேர் இருக்கைகள் உண்டு. நீங்கள் நேரடியாக ஆண்களும் பெண்களும் இங்கேயே வந்து உட்கார்ந்து பேசுங்க. இங்கேயே மனம் ஒத்து போயிடுச்சுன்னா அப்படியே திருமணத்தை முடித்து கொள்ளலாம். நான் வெளியில் போகும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு இடம் தான் போக முடியுது, நிறைய பேருக்கு முடிச்சு கொடுக்கணும். அதனால் நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு பெண்ணுங்க வந்தீங்கன்னா 10 மாப்பிள்ளையை வர சொல்ல வேண்டியது, இந்த 10 மாப்பிள்ளைக்கு 10 பொண்ணை வர சொல்ல வேண்டியது. இங்கே இருந்து தினசரி இங்கேயே மனம் விட்டு பேசி பிடிச்சிருந்தால் இங்கேயே திருமணத்தை முடித்து கொள்ளலாம். ஒரு சந்தை மாதிரி, ஒரு மார்க்கெட் மாதிரி. நான் இங்கே பெரிய அளவில் இடம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் சீக்கிரமாக பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் சென்னையில் இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரியில் இருந்தாலும் சரி, தஞ்சாவூரில் இருந்தாலும் சரி, எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, ஒரு முறை நேரில் காலையில் வந்துடுங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்து இனி பஸ் ஏறினாலும் அதுக்கு நான் சில விளக்கங்களை சொல்கிறேன். நைட்டில் ஏறினீங்கன்னா வந்துடலாம், சரிண்ணா? இப்போ சென்னையில் இருக்கீங்கன்னு சொன்னால் நைட்டில் ஏறுங்க. சென்னை, பாண்டிச்சேரி, கடலூர், விழுப்புரம் ஏன்னா காலையில் வந்தீங்கன்னா முதல் வேலையாக முடிச்சு பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் வந்து அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே, சரிண்ணா? ஏன்னா ஜூன் மாதத்தில் வந்து 10ஆம் தேதிக்கு மேலே வந்தீங்கன்னா சரியாக இருக்கும். உடனே கூட முடிச்சு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.